முன்னெல்லாம் வீட்டில் வந்து நம்ம பெரியவங்க இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சு தெரியாததெல்லாம் சொல்லித் தருவாங்க. இப்போ வீட்டில் யாரும் சொல்லித் தர்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. அதனால ரொம்ப நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியறதில்ல. இப்போ எல்லாருமே தனி வீடோ ஏதோ இப்போ ஃப்ளாட் வீடு எதாக இருந்தாலும் வாங்குறாங்க. ஆனால் நம்ம ஊரில் அதுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து முதல்ல நிலவாசல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம நகரத்தார் வீடுங்கள்லன்னா கோவிலில் இருக்க மாதிரி பெருசாக இருக்கும் நிலை. மேல் பக்கம் வந்து சூரிய பலகைன்னு சொல்லுவாங்க. அதில் கைவேலைப்பாடோடு சேர்ந்துருக்கும். எல்லா தெய்வங்களும் அதில் இருக்கும். ஒரு வீட்டுக்கு அதுதான் லக்ஷ்மி வரவழைக்கக்கூடிய, லக்ஷ்மி தங்கக்கூடிய இடம் அந்த சூரிய பலகை தான். அதனால் அது ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. இப்போவெல்லாம் ஃப்ளாட்டு வீடுங்களில் சும்மா சட்டம் மாதிரி வைக்கிறாங்க, அவ்வளோதான். அதில் வந்து நம்ம வந்து நல்லா சுத்தமாக வச்சு அந்த நிலையில் தான் இப்போ நம்ம குலதெய்வமும் லக்ஷ்மியும் குடியிருக்கு. நிலவாசல் வைக்கும்போது அது நடு இடத்துல நவரத்னம், நவதானியம், சங்கு, நாணயம், பஞ்சலோகம் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி அதை மூடிட்டு அதுக்கப்புறம் அது மேலே தான் நிலவாசல் வைப்பாங்க. அந்த நிலவாசலை வந்து நம்ம நம்ம குலதெய்வமெல்லாம் இருக்கிறதால அந்த நிலவாசல் தான் நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்கு. வெள்ளிக்கிழமையில் இந்த நிலப்படியில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மஞ்சள் வந்து 2 பக்கம் 3 பக்கமும் ஒரு 1 இன்ச்சுக்கு தடவிட்டு அதில் வந்து 3, 5ன்னு குங்குமம் போட்டு வைக்கணும். சிலர் 3 விரலால் மஞ்சளில் கோடு போட்டு அந்த 3லேயும் குங்குமம் வைப்பாங்க. ஒரு சிலர் வீட்டில் ரவுண்டாக தடவிட்டு அதில் குங்குமம் வைப்பாங்க. அந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணலாம். கதவில் வந்து நடு இடத்துல ஒரு இடத்துல மட்டும் சின்னதாக மஞ்சளில் வச்சுட்டு அது குங்குமம் வைக்கணும். அதனால் அப்புறம் தினம் வாசல் கூட்டி கோலம் போடணும். கிராமமாக இருந்தால் பசு சாணம் தொளித்து கோலம் போடுவாங்க. இப்போ ஃப்ளாட்டு வீட்டில் கொஞ்சம் தான் இடம் இருக்கும். தண்ணியை தொளிச்சிட்டு அதை தொடச்சிட்டு மாக்கோலம் பச்சரிசி மாவில் கோலம் போடணும். சில வீட்டில் கோலம் போடாமல் ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிட்றாங்க. அந்த மாதிரி பண்ணுறது சரியில்லை. அப்புறம் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது சாயந்தரம் வெள்ளி செவ்வாய்க்கு இந்த நிலவாசப்படியிலையும் ஒரு 2 விளக்கு ஏற்றணும். அப்புறம் சாமிக்கு தீபமெல்லாம் காட்டுற மாதிரி இங்கே நிலவாசலுக்கும் சாம்பிராணி போட்டு ஊதுபத்தி காமிச்சு சூடம் காமிக்கணும். அப்போ வந்து மணி அடிக்கணும். மணி அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணணும். பூ இருந்தால் போடலாம். அதில் போட்டுட்டு நம்ம அந்த மனசார நம்ம இப்போ குலதெய்வத்தை வேண்டிக்கணும். எல்லோரும் காவலாக இருந்தால் எல்லோரையும் காப்பாற்றணும்னு வேண்டிக்கணும். அப்புறம் மாவில் கிடச்சா ஒரு 11 இலையை தோரணம் கட்டலாம். வெள்ளி செவ்வாய்க்கு அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் 2 பக்கமும். எலுமிச்சம்பழம் இருந்தால் அதை கட் பண்ணிவிட்டு குங்குமம் தடவி நிலவாசல் சைடில் வைக்கலாம். எலுமிச்சம்பழத்தை தாண்டி எந்த எதிர்மறை ஆற்றலும் திஷ்டியும் வீட்டுக்குள்ளே வராது. மாவிளை தோரணம் வந்து 11 இலை 21 இலைன்னு கட்டலாம். அப்படி கிடைக்கல அப்படின்னா இது குருத்தோலை கிடைக்கும், தென்னங்குருத்து, அதை கட்டலாம். அப்படி இல்லைன்னா அரச இலை கட்டலாம். மாவிலை வந்து காஞ்சி போனாலும் பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கலாம். கிடைக்கிற இடமா இருந்தால் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாவிலையை வந்து மாற்றி கட்டலாம். நிலப்படியில் உட்காரவோ நிற்கவோ தலை வச்சு படுக்கவோ கூடாது. எங்கேயோ போகும்போது நிலப்படி தட்டுச்சு அப்படின்னா சாதாரணமாக அது சகுனத்தடன்னு போக மாட்டாங்க. உள்ளே வந்து உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு தான் போவாங்க. அப்படி அதோடு அவங்க போனாலும் அந்த போகிற காரியம் சரியாக நடக்காது. அதனால் நிலவாசல் வந்து நம்மளை எல்லா இதுலேருந்தும் காப்பாற்றுது. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சதும் பின்பக்க கதவை முதல்ல திறக்கணும். அதுப்போ நம்ம வீட்டில் உள்ள திஷ்டி எதிர்மறை சக்தியெல்லாம் வெளியேறிடும். பின்வாசல் இல்லைன்னா பால்கனி கதவு இருந்தால் அதையாவது திறந்து விடலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு ஜன்னலை மட்டுமாவது திறந்து விடணும். அதுக்கப்புறம் தான் முன்வாசல் திறக்கணும். ஏன்னா முன்வாசல் வழியாக தான் லட்சுமி வீட்டுக்குள்ளே வருவாள். வீட்டில் வந்து மணி அடித்து சாமி கும்பிடணும். அப்போ தான் வீட்டில் உள்ள துர்சக்தியெல்லாம் வெளியில் போயிடும். அடுத்தது ஹால். இந்த ஹாலில் வந்து உருளியில் பூ வைக்கலாம் தண்ணி ஊற்றி. அப்படி இல்லைன்னா மீன் தொட்டி வைக்கலாம். நீரோட்டம் இருந்தால் ஹாலில் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிள்ளையாரை மட்டுமாவது வைக்கலாம். நுழையிறப்பே சில வீட்டில் வந்து பெரிய கண்ணாடி இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் நல்ல எண்ணத்தோடு வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பொறாமப்படுறவங்களாகவும் இருக்கும். அதனால் அவங்க அந்த வந்தவொடனே முதல்ல கண்ணாடியில் அவங்கள பார்த்தாங்கன்னா அவங்க மனசில் இருக்க தீய எண்ணமெல்லாம் போயிடும். அதனால் இந்த எதிர்மறை எண்ணம் வெளியில் போயிடும். சில வீடுங்களில் வந்து கருப்பு கலரில் கயரில் வந்து படிகாரம் கட்டி வச்சுருப்பாங்க. படிகாரத்துக்கு வந்து எதிர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ளே வரவிடாது, நேர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ளே வர வைக்கும். நம்ம குலதெய்வ கோயிலேருந்து எலுமிச்சம்பழம் கொண்டு வந்தால் அந்த எலுமிச்சம்பழத்தையும் கோவிலேருந்து கொஞ்சம் மண் கொண்டு வந்தால் அதையும் ஒரு சிவப்பு துணியில் கட்டி நிலவாசலில் கட்டலாம்.
இல்லை சூரியனுடைய முகம் இப்போ காப்பரில் கிடைக்குது, அதை நிலையிலையோ இல்லை கம்பி கேட்லேயோ கட்டலாம். அது வந்து திஷ்டியை போக்கி செல்வத்தையும் கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்கும். சூரியனை காலையில் வணங்கினா நல்ல பயன் கொடுக்கும். அப்புறம் ஹாலில் வந்து டம்ளர், ஒரு கண்ணாடி டம்ளரில் இதை போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு அதே ஹால் தெரிகிற மாதிரியே வைக்கலாம். இல்லை இப்போ யாராவது பார்த்தாங்கன்னா கண் திஷ்டி விலகும். அப்புறம் வெட்டி வேர் இருந்துச்சுன்னா அதையும் வைக்கலாம் வீட்டிலையே. சிலர் எலுமிச்சம்பழமும் பச்சை மிளகா ஒரு கறி துண்டை சேர்த்து கட்டி வச்சுருப்பாங்க வாசலில். அந்த மாதிரி பண்ணுறதும் திஷ்டியை போக்கும். இப்போ சாதாரணமாக வீடுங்களில் வந்து பசுவும் கண்ணும் அந்த காமதேவம் இருக்க மாதிரி படம் பொம்மை வைக்கிறாங்க. இல்லை 2 யானை, அப்படி இல்லைன்னா கிறிஸ்டலில் பிரமிடு இருக்காது, இல்லை லாஃபிங் புத்தா, ஆமை, இல்லை 7 குதிரை இருக்க படம், மயில் தோகை, அப்புறம் சில வீட்டில் வந்து பெயிண்ட்டே மாற்றி அடிக்கிறாங்க. ஒரு வால்க்கு மட்டும் எல்லோ கலர் பெயிண்ட்டு, இல்லைன்னா பட்டர்ஃப்ளை எல்லாம் நிறைய பறக்கிற மாதிரி, இல்லை சீனரிலாம் இருக்க மாதிரி, அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் வந்து வீட்டுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், திஷ்டியும் கண் திஷ்டியும் விளங்கும். இப்போலாம் சீன வாஸ்துப்படிக்கு நிறைய எல்லாம் வைக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன இவ்வளோ இதுலேயும் உங்களுக்கு எது சௌரியமோ அதை பண்ணுங்கள். எல்லா திஷ்டி பரிகாரம்னு எல்லாத்தையும் நம்ம கட்டவும் முடியாது. மாவில் இருந்தால் கட்டாயம் கட்டுங்க. அது வந்து மாவில் காஞ்சி போனால் கூட அதுக்கு அந்த சக்தி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து என்னையும் உங்கள் வீட்டில் ஒருத்தராக நினச்சி நான் கூறினதை எது உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அந்த பதிலாக செஞ்சு செல்வ வளத்தோடு சிறப்பாக வாழுங்க. நான் அடுத்தடுத்த பதிவில் இன்னும் நம்ம வீட்டில் என்னென்ன பின்பற்றணுங்கிறத பற்றி நான் அப்புறம் விவரமாக சொல்கிறேன்.